நாளை முற்றாக முடங்கும் இலங்கை மக்களுக்கு அவசர வேண்டுகோள். எரிபொருள் விநியோகம் தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட தகவல். ரூபாயின் பெறுமதி உயர்வதாக கூறுவது கற்பனை கதை, ஜேவிபி குற்றச்சாட்டு. அடுத்த வருடம் ஜனவரியில் ஜனாதிபதி தேர்தல், கசிந்த அரசு உயர்மட்ட தகவல்கள். தேர்தலை காலவரையின்றி பேட்போட சஜித் அனுர ஆதரவு, சாகர் காரியவசம் அதிரடி கருத்து. முன்னாள் ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வாவுக்கு இலங்கைக்குள் நெருக்கடி, அனுரகுமார பகீர் தகவல். பல்வேறு கோரிக்கையினை வலியுறுத்தி கிழக்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் கவனஈர்ப்பு போராட்டம். வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக பண மோசடி, தமிழகத்திற்கு தப்பி சென்ற இலங்கையர். வெள்ளவத்தையில் வீடு வாங்க வேண்டுமா? ஹால்வார்ட் கரையில் ராயல் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டப்படும் தொடர்மாடி அடுக்குமனைகள். முன்பதிவுக்கு இன்றைய வந்துங்கள். எரிபொருள் விநியோகத்தை விஸ்தரிக்க அரசாங்கம் கொள்கை ரீதியான தீர்மானத்தை எடுத்துள்ளதாகவும் அதற்கான முறையான வேலை திட்டம் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஸ்னோபெக் குழுமத்தின் பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் தேவைக்காக எரிபொருள் இறக்குமதி, சேமிப்பு, விநியோகம் மற்றும் விற்பனை ஆகியவற்றில் முதலீடு செய்வதற்கு தமது நிறுவனம் தயாராக இருப்பதாக ஸ்னோபெக் குழுமத்தின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தின் பின்னர் இலங்கை துரித அபிவிருத்தியை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அதேபோன்று நாட்டில் முன்னெடுக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு வர்த்தகங்களை எதிர்காலத்தில் ஊக்குவிக்க எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். டாலருக்கு நிகராக இலங்கை ரூபாவின் பெறுமதி உயர்வதாக கூறுவது அரசியல் நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை கதை என ஜேவிபியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்து நேற்று தெரிவித்துள்ளார். தேர்தலை நடத்தலாமா வேண்டாமா என்று முடிவு செய்யவும், எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய மக்கள் கொந்தளிப்பை சமாளிக்கவும், மக்களை ஏமாற்றவும் இந்த கட்டுக்கதை பயன்படுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு நாடு அபிவிருத்தி அடைந்து வருகின்றது என்றும் தற்போதைய அரசாங்கத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கட்டுக்கதைகள் பயன்படுத்தப்படுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு மத்திய வங்கி முடிவுகளை எடுப்பதில்லை என்றும் இதிலும் அரசாங்கத்தின் உந்துதல் காணப்படுவதாகவும் ஜேவிபியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்து நேற்று தெரிவித்துள்ளார். நல்லாட்சி அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை காலவரையின்றி பேட்போடுவதற்கு சஜித் பிரேமதாஸ், அனுரகுமார் திஸ்நாயக் ஆகியோர் ஆதரவு வழங்கினார்கள். ஆகவே வாக்குரிமை தொடர்பில் கருத்துரைக்க இவர்களுக்கு தார்மீக உரிமம் கிடையாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர் காரியவசம் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதன்போது தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர், சர்வஜன வாக்குரிமை தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தியினர் கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் விசேட உரையாற்றினார்கள். மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார் திஸ்நாயக்க ஜனநாயகம், வாக்குரிமை தொடர்பில் நீண்ட உரையாற்றினார். தேர்தலில் தோல்வி அடைவோம் என்று அறிந்தும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உரிய காலத்தில் தேர்தல்களை நடத்தினார். ஆகவே தேர்தலை கண்டு அச்சமடைய வேண்டிய தேவை எமக்கு கிடையாது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து தற்போது கருத்துரைக்கும் எதிர்க்கட்சிகள் மாகாண சபை தேர்தலை மறந்துவிட்டார்கள். நல்லாட்சி அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை காலவரையின்றி பேட்போடுவதற்கு மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார் திஸ்நாயக்க, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் முழுமையான ஆதரவு வழங்கினார்கள் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். மக்கள் எழுச்சியின் போது அதனை ஒடுக்குவதற்கு தோட்டாக்களை பயன்படுத்தாமல் மக்கள் பக்கம் நின்ற முன்னாள் ராணுவ தளபதியும் பாதுகாப்பு பதவி நிலை தலைமை அதிகாரியுமான ஜெனரல் ஷவேந்திர சில்வாவை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார் திஸ்நாயக்க தெரிவித்தார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர், மக்கள் போராட்டத்தை ஒடுக்குவதற்கு தேவையான நடவடிக்கையை முன்னாள் ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா மேற்கொள்ளவில்லை என அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. ஷவேந்திர சில்வா நடவடிக்கை எடுக்காததால் தான் அவருக்கு விசாரணைக்கு முகம் கொடுக்க நேரிட்டுள்ளது. சவேந்திர சிவா தொடர்பில் சில விடயங்களுக்கு மக்கு பிரச்சனை இருக்கலாம், ஆனால் மக்கள் எழுச்சியை கட்டுப்படுத்துவதற்கு அவர் தோட்டாக்களை பயன்படுத்தாமல் இருந்ததை மதிக்கின்றோம். மக்கள் போராட்டத்தை ஒடுக்குவதற்கு தோட்டாக்கள் பயன்படுத்தப்படாமை தொடர்பில் ஷவேந்திர சில்வாவுக்கு எதிராக விசாரணை நடத்தப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்பட முயற்சி எடுக்கப்படுமானால் நாம் ஷவேந்திர சில்வாவின் பக்கம் நிற்போம், ஏனெனில் அவர் மக்கள் பக்கமே நின்றுள்ளார் என்று இதன்போது குறிப்பிட்டுள்ளார்.
பல்வேறு கோரிக்கையினை வலியுறுத்தி கிழக்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினால் மட்டக்களப்பில் கவனிப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு அரசடியில் உள்ள கிழக்கு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்துக்கு முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு தமது கோரிக்கைகளை தாக்கிய பதாதைகளை ஏந்தியவாறு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வரி விதிப்பினை நீக்கவும், பொருட்களின் விலையேற்றம் மற்றும் மின்சார கட்டணம் அதிகரிப்பு ஆகியவற்றுக்கு எதிராகவும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனம், கிழக்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் உட்பட பல்வேறு சங்கங்கள் இணைந்து இந்த போராட்டத்தினை முன்னெடுத்தது. தமது கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக இங்கு தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் நாளை நடைபெறவுள்ள நாடளாவிய ரீதியான வேலை நிறுத்த போராட்டத்திற்கும் முழுமையான ஆதரவினை வழங்குவதாக இங்கு தெரிவிக்கப்பட்டது. அரசு மற்றும் தனியார் துறை தொழிற்சங்கங்கள் பல ஒன்றிணைந்து நாளைய தினம் நாடளாவிய ரீதியில் வேலைநிறுத்த போராட்டத்தினை முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளன. வரி, வாழ்க்கை செலவு அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணிகளை அடிப்படையாக கொண்டு இந்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக தொழிற்சங்கங்களின் கூட்டணி தெரிவித்துள்ளது. இதன்படி அன்றைய தினம் போக்குவரத்து, சுகாதாரம், கல்வி, பெருந்தோட்டம் உள்ளிட்ட அனைத்து துறைகளை சேர்ந்த தொழிற்சங்கங்களும் போராட்டத்தில் ஈடுபடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாடளாவிய ரீதியில் அனைத்து பாடசாலைகளின் ஆசிரியர்கள், அதிபர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் இதனால் அன்றைய தினத்தில் பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகள் இடம்பெறாது என்றும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதனிடையே நாளைய தினம் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட உள்ள தகுதி வாய்ந்த அதிகாரிகளின் தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் பூரண ஆதரவை வழங்க உள்ளது. தற்போதைய நாட்டு சூழ்நிலை காரணமாக நாளை மறுதினம் புதன்கிழமை நாடளாவிய ரீதியில் தகுதி வாய்ந்த தொழிற்சங்கங்கள் முன்னெடுக்கின்ற போராட்டத்திற்கு இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் முழுமனதோடு ஆதரவு தெரிவிப்பதை மட்டுமல்லாமல் அதில் முழுமையாக பங்கு பெற தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. பெற்றோர்களுக்கு நாங்கள் அன்பாக சொல்லுகின்ற ஒரு காரியம், இந்த போராட்டம் அதிபர் ஆசிரியர்களுக்கானது அல்ல, தனியே உத்தியோகத்தர்களுக்கானது அல்ல. உங்களுடைய குழந்தைகளையும் உங்களுடைய வாழ்வையும் சேர்த்து நாங்கள் நடத்துகின்றோம். அதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொண்டு, உங்களுடைய குழந்தைகள் நாளை மறுதினம் மட்டும் புதன்கிழமை மிக அமைதியாக வீடுகளில் அவர்களை வைத்திருங்கள் என்று கேட்டு, மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உயர்தர பரீட்சை வினாத்தாள்கள் மதிப்பீட்டு பணிகளை முன்னெடுக்குமாறு கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த கோரிக்கை விடுத்துள்ளார். கோவிட்-19 தொற்று காரணமாக பாடசாலைகளின் கற்றல் செயற்பாடுகள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தன. சர்வதேச ரீதியில் பாடசாலைகளின் கற்றல் செயற்பாடுகள் வழமைக்கு திரும்பியுள்ளன. உலக நாடுகள் பிள்ளைகளின் எதிர்காலத்தினை கருத்தில் கொண்டே செயற்படுகின்றன. அத்துடன் தனியார் சர்வதேச பாடசாலைகளினதும் கற்றல் செயற்பாடுகள் உரிய வகையில் முன்னெடுக்கப்படுகின்றன. எவ்வாறாயினும் தொழிற்சங்க போராட்டம் காரணமாக குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகளின் எதிர்காலமே பாதிக்கப்படுகின்றது. விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் தாமதமாவதால் திட்டமிட்டவாறு கல்வி பொதுத்தராதர சாதனதர பரீட்சையும் நடத்த முடியாமல் போகும். மேலும் காலதாமதமானால் அது ஏனைய பரீட்சைகளை பாதிக்கும். இதனால் மாணவர்களின் எதிர்காலமும் அவர்களது கல்வி உரிமையும் பாதிக்கப்படும். விடைத்தாள் மதிப்பீட்டாளர்களின் கோரிக்கை தொடர்பில் ஆராயப்படும் மதிப்பீட்டு பணிகளுக்கு தற்போது வழங்கப்படும் கொடுப்பனவுகள் இரட்டிப்பது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டு வருகின்றது. எனவே 40 லட்சம் பிள்ளைகளின் எதிர்காலத்தினை கருத்தில் கொண்டு ஆசிரியர்கள் வினாத்தாள்கள் மதிப்பீட்டு பணிகளில் ஈடுபடுவார்கள் என தான் நம்புவதாகவும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். பிப்ரவரி மாதம் சுற்றுலாத்துறை மூலம் இலங்கை $169.9 மில்லியன் ஈட்டியுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டின் இதே கால பகுதியில் $169.4 மில்லியன் வருமானம் சுற்றுலாத்துறையினூடாக கிடைத்துள்ளது. 2023 ஆண்டின் முதல் 2 மாதங்களில் 2,10,000க்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்ததுடன் இதுவரையில் $331.7 மில்லியன் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரியில் தெற்காசிய நாடுகளிலிருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளனர். தங்களால் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாத குழந்தைகள் இருப்பின் அவற்றை ஒப்படைப்பதற்கான பிரத்யேக நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் கீதா குமாரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தனி ஒரு பெண்ணினால் குழந்தையை வளர்த்தெடுக்க முடியுமாக இருக்க வேண்டும். உலகில் உள்ள ஏனைய நாடுகளில் பிரசவிக்கப்படுகின்ற குழந்தைகள் அனாதையாக்கப்படுவதில்லை. தாய்ப்பால் ஊட்டும் காலம் வரை ஒரு குழந்தை தாயின் அரவணைப்பில் இருக்கின்றது. அதன் பின்னராக பராமரிப்புகளுக்கு பகல் நேர பராமரிப்பு நிலையங்கள் உள்ளன. அவற்றில் குழந்தைகள்
குழந்தைகளை விட்டுவிட்டு தாய்மார் தொழிலுக்கு சென்று வருகின்றனர். இவ்வாறு பல குழந்தைகள் வளர்க்கப்படுகின்றன. இது வெட்கப்பட வேண்டிய விடயமல்ல. இலங்கையில் உள்ள நடைமுறை போல உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா என்றெல்லாம் கேட்க மாட்டார்கள். இதுபோன்ற விடயங்களால் தான் இலங்கையில் குழந்தைகளை தொடரூந்துகளில் விட்டு செல்வது போன்ற சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. ஒரு பெண்ணினால் தன் குழந்தையை தனியாக வளர்க்க முடியும். திருமணம் செய்து கொள்ளாமல் இந்த சமூகத்தில் வாழ முடியாது. திருமணமின்றி குழந்தை பிறந்தால் இந்த சமூகத்தில் மானத்துடன் வாழ இயலாது என்பதுதான் அண்மையில் தொடரூந்தில் குழந்தையை விட்டு சென்ற பெண்ணின் கருத்தாக இருந்தது. இவர்களது இந்த மனநிலையை சொல்லி பிரசவித்த குழந்தையை ஒப்படைக்கும் முறையான பொறிமுறை ஒன்று இருக்குமானால் அது மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்று ராஜாங்க அமைச்சர் கீதா குமாரசிங்கம் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த வருடம் ஜனவரி மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாட்டை அரசாங்கம் செய்து வருகின்றதாக உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன் காரணமாகவே உள்ளூராட்சி சபை தேர்தலை அரசு ஒத்திப்போடுவதற்கு தயாராகின்றது என்று இந்த தகவல்கள் கூறுகின்றன. இது தொடர்பில் ஓரிரு மாதங்களுக்கு முன் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளருமான வஜிர அபேவர்தனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் ஃபசல் ராஜபக்சவை அழைத்து பேசியதாகவும் கூறப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்கவை பொது வேட்பாளராக நிறுத்துவதற்கு அவர்கள் இருவரும் மொட்டு கட்சியின் ஆதரவை ஃபசலிடம் கோரியிருந்தனர். இவ்வாறான நிலையில் ரணிலை பொது வேட்பாளராக நிறுத்துவதற்கு ஃபசல் ராஜபக்ச பச்சை கொடி காட்டியிருந்ததாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. தலைமன்னாரில் இருந்து தனுஷ்கோடி வரையிலான பாக் ஜலசந்தி கடலை 10 மணி நேரம் 45 நிமிடங்களில் 7 நீச்சல் வீராங்கனைகள் ஒரே நேரத்தில் நீந்தி சாதனை படைத்தனர். இதன்போது பயிற்சி பெற்ற 7 நீச்சல் வீராங்கனைகள் தலைமன்னாரில் இருந்து தனுஷ்கோடி வரையிலும் உள்ள சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவிலான பாக் ஜலசந்தி கடற்பரப்பினை நீந்தி கடப்பதற்காக இந்திய வெளியுறவுத்துறை, இலங்கை தூதரகம் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திற்கு அனுமதி கோரியிருந்தனர். இந்த நிலையில் இந்திய இலங்கை இருநாட்டு அனுமதியும் கிடைத்ததை அடுத்து தலைமன்னாரிலிருந்து நேற்றைய தினம் அதிகாலை 5 மணிக்கு கடலில் குதித்து நீந்த தொடங்கிய 7 பேரும் மாலை 3:45 மணிக்கு அளவில் தனுஷ்கோடி அரிச்சல்முனை பகுதியை சென்றடைந்தனர். இதன்பின் நீந்தி சாதனை படைத்தவர்களை சுங்கத்துறை, மரைன் போலீசார், சுற்றுலா பயணிகள், பக்தர்கள் அரிச்சல்முனையில் வரவேற்றனர். யாழ்ப்பாணம் மாநகர சபை முதல்வர் தெரிவில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியிடம் ஆதரவு கோரினார் என்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் யாழ்ப்பாணம் மாவட்ட ஊடக பேச்சாளர் ஐயாத்துரை ஸ்ரீரங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே ஐயாத்துரை ஸ்ரீரங்கேஸ்வரன் இதனை தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மாநகர சபை முதல்வராக ஒருவரை தெரிவு செய்யுமாறு எங்களுடைய கட்சியினுடைய தலைமையுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தொடர்பு கொண்டு தாங்கள் பிரேரிக்கின்ற முதல்வர் வேட்பாளரை ஆதரிக்குமாறு கேட்டிருந்தார்கள். வழமையாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை, யாழ் மாநகர சபையை பொறுத்தவரை, யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இவ்வாறான விவகாரங்களுக்கு திரு CVK சிவஞானம் ஐயா அவைத்தலைவர்கள், வடக்கு மாநில அவைத்தலைவர், அந்த கட்சியினுடைய மூத்தவராக இருக்கின்றார். அதே போன்று திரு சுமந்திரன் அவர்கள் அல்லது திரு மா விசயநாராயா ஐயா அவர்கள்தான் எங்களுடன் தொடர்பு கொள்வார்கள். இவ்வாறு மாநகர முதல்வர் சம்பந்தமாகவோ அல்லது உள்ளூராட்சி மன்றங்களை அமைப்பதிலே உள்ள ஆதரவு கூறுவது சம்பந்தமாக தொடர்பு கொள்வார்கள். ஆனால் இந்த முறை திரு ஸ்ரீதரன் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பு கொண்டு ஆதரிக்குமாறான ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார்கள். அந்த சமயத்தில் நாங்கள் அவர்களிடம் ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு நடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே பல சபைகளுக்கு நாங்கள் ஆதரவு வழங்கிய பின்னர் அந்த கட்சியினுடைய அதாவது இலங்கை தமிழரசு கட்சியின் ஆதிக்கத்தின் கீழே அப்பொழுது இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சிரேஷ்ட தலைவர்கள் தாங்கள் ஆதரவு கூறவில்லை. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியிடம் EPDP-யிடம் நாங்கள் ஆதரவு கூறவில்லை, அவர்களாகவே முன்வந்து ஆதரவு தந்தார்கள் என்று பல்வேறு விதமான கருத்துக்களை ஊடகங்களுக்கும் வழங்கி கொண்டிருந்தார்கள், சமூக வலைத்தளங்களிலும் வெளியிட்டு கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் நாங்கள் திரு சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினரும் கேட்டிருந்தோம், நீங்கள் எழுத்து மூலமாக உங்களுடைய கட்சி சம்பந்தமான ஒரு மாநகர முதல்வருக்கான தெரிவை நீங்கள் தெரிவு செய்திருந்தாலும் நீங்கள் எழுத்து மூலமாக எங்களிடம் அந்த கோரிக்கை வைத்தால் நாங்கள் ஆராய்ந்து உங்களுக்கு பதிலளிக்கின்றோம் என்று விடயத்தை சொல்லியிருந்தோம்.
இந்திய மீனவர்கள் 12 பேரும் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பருத்தித்துறை நீதவான் பொன்னுத்துறை கிருஷாந்தன் முன்னிலையில் மீனவர்கள் 12 பேரும் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. யாழ் வெற்றிலைக்கேணி கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன் பிடித்த குற்றச்சாட்டில் 12 மீனவர்களுடன் படகொன்று இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டது. இதேவேளை யாழ் அனலைதீவு பகுதியில் படகொன்று கைது செய்யப்பட்ட மேலும் 4 இந்திய மீனவர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஊர்காவற்றுறை நீதவான் ஜே கஜன் நீதிபால் முன்னிலையில் தமிழக மீனவர்கள் 4 பேரும் ஆஜர்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் 24ஆம் தேதி வரை அவர்களை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புவதாக 23 பேரிடம் தலா 6 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிக் கொண்டு தமிழகத்திற்கு அகதியாக தப்பி சென்ற இலங்கை நபரிடம் பணம் கொடுத்து ஏமாற்றமடைந்த நபர் ஒருவர் ராமநாதபுரம் எஸ்பியிடம் புகார் அளித்தார். இலங்கை திருகோணமலை வெறுகல் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் உட்பட 23 பேர் தற்போது இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக அங்கிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று பிழைக்கலாம் என அதே பகுதியைச் சேர்ந்த ஜனார்த்தன் என்பவரிடம் தலா 6 லட்சம் வீதம் 23 பேர் பணம் கொடுத்து தங்களை எப்படியாவது ருமேனியா, ஆஸ்திரேலியா, கனடா நாட்டுக்கு வேலைக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொண்டனர். 23 பேரிடம் தலா 6 லட்சம் வீதம் பெற்றுக்கொண்ட ஜனார்த்தன் இவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பாமல் அவர் அங்கிருந்து பொதுமக்களிடம் பெற்ற பணத்துடன் சட்டவிரோதமாக தமிழகத்திற்கு அகதியாக படகு மூலம் தப்பித்து தனுஷ்கோடிக்கு சென்று தற்போது மண்டபம் அகதிகள் முகாமில் அகதியாக தங்கியிருக்கிறார். இந்த நிலையில் ஜனார்த்தன் மீது நடவடிக்கை எடுத்து தங்கள் பணத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று கூறி இலங்கையில் பணம் கொடுத்து ஏமாந்த ஜெயக்குமார் என்பவர் விமானம் மூலம் இலங்கையில் இருந்து தமிழகத்திற்கு சென்று மண்டபம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மொத்தம் எத்தனை பேர் எவ்வளோ கொடுத்தீங்க? நாங்கள் 6 லட்சம் ரூபாய் அப்படி நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எங்களுக்கு சொந்தக்கார 12 பேர் வெளியில் மட்டக்களப்பில் எல்லாம் சேர்த்து 23 பேர்த்து 6 லட்சம் ரூபாய் எல்லாம் எதுக்கு கொடுத்தீங்க? வெளிநாடு குமானியா வெளிநாடு பார்த்து அவர் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு 19ஆம் தேதி காசு வாங்கினவர் 23ஆம் தேதி அவர் கல்லக்கலா போட்டு இருக்குது மண்டபம். நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்க? அவங்களாம் ஆமாம், அங்கே பொருளாதார பிரச்சனை சிக்கலால் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.